புத்திரர்களை இழந்ததால் மிகவும் மனம் உடைந்து போயிருந்தாள் கௌரவர்களின் அன்னையான காந்தாரி. அவள் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் யுத்த பூமியை வந்தடைந்தாள். கண்ணன் அவளை சமாதானம் செய்ய அவளிடம் வருகிறான். கிருஷ்ணர் அவள் அருகில் வந்ததை அறிந்ததும் கோபத்துடன் கிருஷ்ணரை நோக்கி, தேவகியின் புதல்வனே, பார், உன்னை சுற்றி நன்றாக பார். தலைவிரி கோலத்துடன் பெண்கள் தங்கள் கணவனின் உடலை தேடி ஓடுவதைப் பார். காக்கைகளும் கழுகுகளும் ஓநாய்களும் நரிகளும் யுத்தபூமியின் உடல்களை தின்பதைப் பார். மகாபாரத யுத்தம் வருவதற்கு காரணமாக இருந்தவன் நீ. நீ நினைத்திருந்தால் இந்த யுத்தமே வராமல் தடுத்திருக்கலாம். அப்படிச் செய்யவில்லை. ஆகையால் நான் உன்னை சபிக்கிறேன். இன்னும் 36 ஆண்டுகளுக்குப் பிறகு உன் வம்சம் என்று சொல்லிக்கொள்ள எதுவுமே இருக்காது. எவ்வாறு குரு வம்சமானது தனக்குள்ளேயே சண்டையிட்டு அழிந்ததோ அதுபோலவே உன் யாதவ வம்சமும் உன் கண்முன்னே அழிந்து போகும். வலுக்கட்டாயமாக உன் குலத்தை நீயே அழிக்க வேண்டி வரும். பகவானாக போற்றப்படும் நீ ஒரு விலங்கை போல வனத்தில் அலைந்து ஒரு வேடனின் கையால் இறந்து போவாய். உனக்கு ஈமக்கிரியை செய்யக்கூட யாருமில்லாமல் உன் உடல் நீரில் மிதந்து செல்லும். ஜராசந்தனிடமிருந்து உன் வம்சத்தை காக்க நீ உருவாக்கிய துவாரகா நகரம் சமுத்திரத்தின் ஆழிப்பேரலையில் அமிழ்ந்து போகும். இன்று எவ்வாறு என் குலப்பெண்கள் கண்ணீர் வடிக்கிறார்களோ அதைப் போலவே உன் குல மங்கைகள் தலைவிரித்து விதவை கோலத்துடன் கண்ணீர் வடிப்பார்கள். அவர்களது கண்ணீரினை துடைக்கக்கூட எவரும் இருக்க மாட்டார்கள். என்னுடைய உற்றார் உறவினர்கள் அனைவரும் அழிந்து போக காரணமாக இருந்தவன் நீ. அதேபோல் உன்னாலேயே உன்னுடைய உற்றார் உறவினர்கள் அனைவரும் அழிந்து போவர். இன்று கௌரவர் குலத்துப் பெண்கள் அழுது அழுது அழிந்து போனதைப் போல உன்னுடைய யாதவ குலப்பெண்களும் அழுது அழுது அழிந்தே போவார்கள் என்றாள்.